அன்பர் கருள் செய்யும் தேவனே பிருந்தாவனா ஆனந்த கோகுல நவநந்தனா அன்பர் கருள் செய்யும் தேவனே பிருந்தாவனா ஆனந்த கோகுல நவநந்தனா ஆயர் தன்மனை ஆடிய கண்ணா ஆயர் தன்மனை ஆடிய கண்ணா நேயர் மனல் தன்னில் நீவினாய் நீ நேயர் மனல் தன்னில் நீவினாய் நவநித ஜோரா தர்மத்தில் காவலா நவநித ஜோரா தர்மத்தில் காவலா நம்பிடுவார் கருள் மையாவண்ணா ஆனந்த கோகுல நவநந்தனா அன்பர் கருள் செய்யும் தேவனே பிருந்தாவனா ஆனந்த கோகுல நவநந்தனா ராதா மாதவன் மேன்மைகள் பாடவே ராதா மாதவன் மேன்மைகள் பாடவே மறையுமந்தோயிடர் யாவும் இந்நாளே மறையுமந்தோயிடர் யாவும் இந்நாளே நின்பதந்தானே கவிரத தேனே நின்பதந்தானே கவிரத தேனே மங்கள கோகுல பிருந்தாவனா ஆனந்த கோகுல நவநந்தனா அன்பர் கருள் செய்யும் தேவனே பிருந்தாவனா ஆனந்த கோகுல நவநந்தனா அன்பு கணவனின் ஆஸ்தி அழகான குடுத்தனந்தா மாமியார் வச்சது சட்டமா இருக்குங்க கட்டிக்கொண்ட மனைவி கேட்டா எனக்காக ஒரு 10 ரூபாய் கொடுப்பதற்கு கூட தெரியல உங்களுக்கு இந்த பிச்சைக்கார வாழ்வும் ஒரு அழகான வாழ்வா ரகு என்னம்மா உனக்கு சாரதாவுக்கு ஏதாவது பேச்சு நடந்ததாப்பா இது ஒண்ணும் புதுசு இல்லையம்மா காலையில ஆரம்பிக்கிற சண்டை எங்களிடையே ராத்திரி வரை நிக்கிறது இல்லை ஏண்டா தெரியாதாம்மா எனக்கு உத்தியோகம் இல்லாதனால அவளோட உல்லாச வாழ்க்கைக்கு நான் தகுந்தவனாக இல்லையா சரிதான்ப்பா அதுக்காக வீட்டுல இருக்கிறவங்க பேர்ல ஆத்திரப்பட்டுக்கிட்டு இருந்தா என்ன பிரயோஜனம் இனி நாளையே நம்ம கஷ்டங்கள்லாம் தீர்ந்து போய் உனக்கு நல்ல இடத்துல வேலை கிடைக்காதா அது வரையிலும் நல்லது கெட்டது வந்தா அத அனுசரிச்சுதான் போகணும் விஷ் யூ குட் லக் பிரதர் மேபி ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அதுக்குள்ள போஸ்ட் வந்தாச்சாப்பா ராமு நல்லா இருக்கு நேரம் ஓடிக்கிட்டே இருக்கு ஒலையே வைக்கல நான் இன்னும் இரம்மா இப்ப கொஞ்சம் நிதானமா சமையல் செய்ய பரவாயில்ல ஆனா பாரு தினம் கிடைக்கிற ரசஞ்சோரோட கொஞ்சம் எலுமிச்சம்பழ சோறு வெங்காய சாம்பாரு அப்பளம் வறுவல் கூட்டு கறி கோசுமல்லி எல்லாம் பண்ணிவிடு இப்ப அண்ணனுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்திருக்குல்ல அந்த பாக்கி எனக்கு ஏது ஏன் அப்படின்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரலையா அண்ணா ஆமா செக்யூரிட்டிக்காக 3000 ரூபாய் கட்டினாத்தான் இந்த அப்பாயின்மெண்ட் இல்லாத போனா டிசப்பாயின்மெண்ட் பிஏ படித்தவனுக்கு ஒரு வேலை கொடுக்க 3000 ரூபாய் முன்பணம் கட்டணுமாடா அம்மா இது சர்க்கார் வேலை இல்ல சவுகார் வேலை சர்வீஸ் பஸ் கம்பெனி மேனேஜர் உத்தியோகம் பெங்களூர்ல கிடைச்சா 300 ரூபாய் சம்பளம் இந்தாங்க எடுத்துக்குங்க 3000 ரூபாய் செக்யூரிட்டின்னு எண்ணினாத்தான்
அது சரியப்பா. இங்கே அவ்வளவு கொடுக்க எங்க இருக்கு ரூபா? அம்மா, என் தங்கச்சங்கிலியே நீங்க யாராவது எடுத்தீங்களாமா? எடுக்கவில்லையே. ஏமா, எங்க இருந்தது? அங்க கண்ணாடி பீரோவில தான் இருந்தது. ஓ, கண்ணாடி பீரோல இருந்ததா? சரி விடு, அது இரும்பு பெட்டிக்குள்ள இடம் மாறி போயாச்சே. என்னடா இது ராமு? அம்மா, என்னன்னா இந்த வீட்டுல களவு போகிற பொருள் எல்லாம் அடமான கடை நடராஜா அண்ணா அயன் சேஃப்ல சேஃபா தூங்கிக்கிட்டு இருக்குன்னு. சொக்கலிங்கா, என்னங்க சரியா பாரியா? இந்தாங்க, இதை எடுத்துக்கிட்டு சீக்கிரம் பணம் கொடுங்க. இதுக்கு எவ்வளவு வேணும்? 100 ரூபாய். 100 ரூபாயா? நீங்க கேட்ட கைமாத்து 150 ரூபாய் கொடுக்கிறேன். 1000க்கு உங்க வீட்டை ஈடு பண்ணி எழுதுகிறேன். இன்னும் 2000 ரூபாய்க்கு தோட்டத்தின் பேர்ல போக்கிய பத்திரம் எழுதி கொடுக்க சம்மதம் தானே? அந்த தோட்டத்தை என் மகன் ராமு தான் கண்ணுக்கு கண்ணா நினைச்சு பாடுபட்டதெல்லாம் என்ன ஆகுது? ஆமாங்க முதலாளி, அந்த தோட்டத்து ஆதாயத்தினாலே தான் அவங்க தினசரி வாழ்க்கை நடந்துகிட்டு வருது. அத பத்தி என்ன? இங்க பாருங்க, தோட்டத்து போக்கியம் இல்லைன்னா நீங்க கேட்டது கிடைக்காது. வேணும்னா கோட்டையூர் சொசைட்டி கோபால் செட்டியார் கிட்ட ரூபாய் கேட்டு வாங்கிக்கங்க. 45 மெம்பர்கள், 1/2 டஜன் டைரக்டர்கள், அதுக்கு மேல அந்த கோபால் செட்டியார் ஒரு பெருச்சாளி. இவங்க எல்லாம் சேர்ந்து மீட்டிங் போட்டு 3000 ரூபாய் இப்படி கைக்கு வருவதற்குள்ளே மாதம் 3 ஆகுங்கிறது எனக்கு என்ன தெரியும்? நீ போய் வாப்பா, கும்பிடுறேன்ப்பா. ஏ பெருச்சாளியான கருணாமூர்த்தியே, உடல் தேய சாகுபடி செய்து கெடுத்திருக்கிற தோட்டத்தை உங்களுடையதாக எடுத்து முழுங்க எத்தனை நாளா பாத்துக்கிட்டு இருந்தீங்க? பக்த ரட்சகா, பக்த ரட்சகா. என்னப்பா, கண்டவன் வீட்டு ஆசையை என் வீட்டு சொத்துன்னு நினைச்சு அதை ஏப்பம் வர்றவன் நான் இல்லப்பா. காசு கொடுக்கிறேன், வட்டியை தோட்டத்துல இருந்து எடுத்துக்கிறேன். கடனை தீர்த்தா தோட்டத்தை கொடுக்கிறேன். ஏன் ராமச்சந்திரா நான் சொல்றது? உங்க பேச்சு கணக்காத்தான் இருக்கு நடராஜையா. சரி, சேர்ந்தது. அது ஏதோ கடன் பத்திரம் எழுதணுமோ எழுதிப்படுங்க. இன்னைக்கே பணத்தையும் கொடுத்துருங்க. அயோக்கிய இடத்துல தனபாகியலட்சுமி சேர்ந்து கொண்டிருக்கும் போது நம்முடைய துர்பாகியம் வீடு வாசல் தோட்டம் என்ன, மனித தன்மையும் கூட அடகு வைக்க வேண்டிய காலம் வரப்போகுது. இந்த வீட்டுல உன் மாதிரி நானும் ஒருத்தி தானே? இல்லன்னா மத்தவங்க நம்புவாங்களா? அப்படியானால் லட்சுமி கிட்ட உனக்கு எத்தனை அபிமானம், அன்பு, அக்கறை இருக்கிறதோ எனக்கும் இருக்காதா? இல்லன்னு நான் சொன்னேன்னா? முன்னால கண்ட போது சொல்லல, மறவா போய் மனம் போறபடி சொல்றேன். ஆளை கண்டு மறைச்சு பேசுறது நான் இல்ல சீதா. இல்லாது போனா என் காதை கடிச்சு லட்சுமி சீதா இருக்கா பாரு, அவ மேல எனக்கு ரொம்ப சந்தேகம் வந்து தப்பு கணக்குப்படுது. ஏன்டி போறமா? ஐயோ, என்னம்மா இது அநியாயம்? எதுக்கம்மா லட்சுமி இப்படி அடிக்கிற? பாரு, அன்னைக்கு கூடத்துல வச்சிருந்த தங்க சங்கிலிய நான் திருடி வித்துட்டேன்னு சீதா லட்சுமி கிட்ட போல் சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த பேச்ச நம்பிக்கிட்டு லட்சுமி என்ன வாய்க்கு வந்ததெல்லாம் திட்ட வரா. இதெல்லாம் சம்சாரம் இங்க வீட்டு பெண்களுக்கு நல்லா இருக்குமா அத்தை? அண்ணி, அப்படியானா நீ அந்த தங்கச்சங்கலி எடுத்து போய் விக்கலன்னு உன் மாங்கல்யத்தை வாய மூடு. இந்த வீட்டுல நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் யாரா இருந்தாலும் சரி, திருட்டு போனதை பத்தி பேச்செடுத்தா அந்த கிணத்துல இருந்து உங்க முன்னாலேயே நான் நிக்கிறது இல்லைங்கிறத புரிஞ்சுக்குங்க. சீதா போமா, இலை போடு, போய் சாப்பிடலாம். லட்சுமி நிக்கிறிய போய. சாரதா, இன்னைக்கு ராத்திரி ரயிலுக்கு ரகு பெங்களூருக்கு புறப்பட்டு போறான். அவன் பெட்டி படுக்கையை கட்டி வையம்மா. சரி, ஏன் பெட்டி படுக்கையும் கட்டிக்கிறான். இந்த வீட்டுல இருக்க எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டமே இல்லை. சரி ரகு, என்னம்மா இந்த விஷயத்துல உன் அபிப்பிராயம் என்னப்பா? நான் என்ன சொல்றதம்மா? இப்ப வீட்டுல திருட்டு போயிட்டுதுன்னு சாரதா மேல புற சொல்றவன் நாளை இன்னும் எவ்வளவு பேசுவாளோ, இவ என்னென்ன செய்வாளோ. இந்த கஷ்டமெல்லாம் உனக்கும் ராமுக்கும் எதுக்காகம்மா? ஏய்,
மூலி அலங்காரி வழி வந்தவளே, நட, உன் பெட்டி படுக்கையும் கட்டிக்கோ. சம்சாரத்தை கண்டு நடுங்கிறவன் ஆடம்பரத்தை கண்டு அடிமையா போயிட்டான். அதனால தாயின் சொல்ல தட்டி நடக்கிறான். ரகு, நீ உடனே புறப்படு, ரயிலுக்கு நேரம் ஆயிடுச்சு. என்ன சாரதா, ஏன் நின்றுட்டு இருக்கிற? நடங்க, போகலாம். அட, அம்மாவுக்கு நமஸ்காரம் செய்து ஆசீர்வாதம் வாங்கி புறப்பட. ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் அனுகிரகம் எல்லாம் சீதாவுக்கே இருக்கட்டுங்க. என் தலைவிதியை போல நடக்க வேண்டியது நடந்துகிட்டு தான் இருக்குதே. அட என்னங்க சுவாமி, ரயில் போற டைம் ஆயிடுச்சு. வீடு மனசுக்கு பிடிச்சிருக்குல்ல? என் மனசுக்கு பிடிச்சிருக்கு சம்பா. அப்படிதான் சரி, வீட்டு வாடகை அட்வான்ஸுக்கு ஒரு செக் எழுதி கொடுத்துறேன். டேய், செக்க பத்தி பேசுறியே, இந்த வீட்டுக்கு வாடகை என்னடான்னா? வாடகை ஒண்ணும் ரொம்ப இல்லடா, கேவலம் ரூபா 120. மை காட், 120? எஸ் சரிதான், வீட்டு வாடகை 120. வாட்டர், லைட் சார்ஜஸ், இன்னும் எனக்கு வேண்டிய பர்னிச்சர் ஆயர், அது இது எல்லாம் சேர்த்தா 200 ரூபாய்க்கு மேல ஆகுது. ஆனா என்ன, என் மாமியார் விட்டு பட்டினி வாழ்க்கை நடத்த இந்த ஊர்ல என்னால ஒண்ணும் ஆகவே ஆகாது. சம்பர். எஸ் சிஸ்டர். அப்ப இப்பவே இந்த வீட்டுக்கு வரலாம்ல? இப்பவே இன்னைக்கு வந்து விட்டோமே. பட் நம்ம ஃப்ரெண்ட் ரகு என்ன யோசனை செய்யறான்னு தெரியலையே. ஏன் யோசனை பண்றீங்க? அது இல்ல சாரதா, இத்தனை பெரிய வீட்டுக்கு வந்த பிறகு நாம 2 பேரும் இருப்பதோடு அம்மா, ராமு, லட்சுமி எல்லோரையும் இங்க வரவழைச்சா என்ன? சரிதான், சும்மா இருங்க. நான் இருக்கிற இடத்துக்கு அம்மா, ராமு யாரும் இங்க வரக்கூடாது. சரி, அட்வான்ஸ் கொடுத்து வீட்டை பிக்ஸ் பண்ணப்பா. ஓகே ஃப்ரெண்ட். கோவிந்தா, ஏய் கோவிந்தா. நமஸ்காரம் சார். ஓ, சங்கர்னு வந்துட்டானா? என்ன வந்து பாருன்னு அட்வான்ஸா அப்பவே சொன்னீங்களே சார். ரைட். சிஸ்டர், இவன் இந்த வீட்டு வாட்ச்மேன். இவன் பேரு கூப்பிட்டே இப்ப குண்டு கோவிந்தான்னு. குண்டு கோவிந்தா இல்ல, பி கோவிந்தன். சரி, இவர் சமையல் சங்கரம் தானே? வெறும் சங்கரம் இல்ல, போண்டா ஸ்பெஷலிஸ்ட் சங்கரம். போண்டா ஸ்பெஷலா? ஆமா ஆமா, மூலக்கடை ராயர் ஹோட்டல்ல போண்டாவை தின்னுட்டு சபாஷ்னு சொல்லி ஜனங்களே தந்திருக்காங்க. படிக்கல? சமையல் பண்றதுக்கு வந்துட்டான், அவன் எங்க படிக்கிறது சிஸ்டர். நீ சிரிக்காத குண்டு. கோவிந்தா,
போய் வீட்டு சொந்தக்காரரை வர சொல்லு. வீட்டுக்கு சொந்தக்காரர் கூட்டிட்டு வந்துடுறேன். சங்கரா, அப்பனே, பாத்திரம் எல்லாம் என்ன பணம் பட்டியல் கொண்டிருக்கேன். பட்டியல் தானே இருக்கு. எல்லாம் எழுதியிருக்கேன். இருந்தாலும் சிலது விட்டுருக்கேன், பாத்துக்குங்க. சம்பத், எஸ், நீ இதையெல்லாம் பாத்துக்க. நான் இப்ப ஆபீஸ் போய் மேனேஜிங் டைரக்டரை மீட் பண்ணிட்டு வர்றேன். ஓகே ஃப்ரெண்ட். சரிதானே? சாப்பாட்டுக்கு வந்துருங்க சார். என்ன எடுத்தையா இது? இலை மேல சோறு குட்டுனா போல. சார், நீங்க 100 தடவை படிச்சு கிழிச்சாலும் அர்த்தமாகாது சார். அம்மா கிட்ட கொடுங்க, ஒரு கணத்துல சரியா தப்புன்னு பார்த்து சொல்றாங்க. ஐ சி. ஆல் ரைட் சிஸ்டர், நீ பாரு. எல்லாம் சரியா இருக்கு சம்பத். தட்ஸ் குட். ஸ்பெஷல் போண்டா செய்தேன் சார். இந்த 300 ரூபாய் இருக்கு. பட்டியல் படியா என்ன வேணுமோ நீயே வாங்கிக்க. ஆகட்டும் சார். வெல் சிஸ்டர், நம்ம ஹோட்டலுக்கு போய் கொஞ்சம் லைட்டா டிஃபன் சாப்பிட்டு வரலாமா? ஷூர் சம்பத். குட். ஏ கோமாளி, சார், வீட்டு சொந்தக்காரன் வந்தா இங்கேயே இருக்க சொல்லு. ம்? ஆகட்டும். ஏ பீமாயுதமே, உனக்கு அதிர்ஷ்டம் வந்தாச்சு. ஆனா நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேணும். அம்மாவை பார்த்தா பெரிய அப்டுடே, அவங்க புருஷன் வெறும் டப்பா. இவங்களுக்கு மத்தியில அகில உலக பிராடு சம்பத் குமாரன் நடவடிக்கையில கொஞ்சம் நீ கண்ணை திறந்துகிட்டு இரு. சொல்லியா மாதா? சீதா, நாளைக்கு நீ சமையல் செய்ய காய்கறி. இந்த காய் தான் கிடைச்சதாக்கும். ஏண்டி? ஓஹோ, கோபமா? ஏண்டி, இந்த காயை கண்டுட்டா அத்தனை சுருவா சொல்லிவிட்டியே. இத நரிக்கா பருப்பு சாம்பாராக்கி அதோட கேழ்வரகு கூழு ரெண்டையும் 10 நாள் தின்னு பாரு. பார்த்தா உடம்பு தங்க மாட்டு மாறி போயிடாதா? பரீட்சை பண்ணி பாக்குறேன். அத்தை குளிச்சிட்டு வர்றதுக்குள்ள மச்சினருக்கு ஒரு கடுதாசு போடுங்க. ராணி அவர்கள் கட்டளை. சார், என்ன கோயந்தா? வீட்டு என்ன சீட்டு? துட்டு 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 வேணும்னு கேட்டு ஆபீஸ்க்கு வர வேண்டாம்னு எத்தனை நேரம் சொல்றது? துட்டு இல்லாம வீட்டுக்கு வர வேணாம்னு எத்தனை நாள் சொல்றது? அப்படி இருக்கிறாங்களா அம்மா? சார், நீங்க இங்க, அம்மா அங்க, மத்தியில என் கால் ஒடியுது, உடம்பு கிடைக்குது. நான் வர்றேன் சார். கோயந்தா, என்னங்க அம்மாவா? சரி, தர்றேன் போ. எனக்கு கூட கொஞ்சம் அட்வான்ஸ். சரி போ. ஏ பாய், இல்ல சார். டைரக்டர் இருக்கார பாரு. இல்ல சார். சரி. ஹலோ. நான் அப்பவே சொன்னேன்ல. ஆமா, எஸ் எஸ். டெஃபினட்டா வர்றேன் வர்றேன். எஸ் வர்றேன். நோ நோ நோ, மறந்துடாம வர்றேன். ஓகே, தேங்க்யூ. எஸ் மிஸ்டர் பாபு. கொஞ்சம் பணம் வேணும் எனக்கு. என்ன, நேத்து தானே சம்பளம் எடுத்துக்கிட்டீங்க? ஆமா, இங்க திடீர்னு செட்டில் ஆகி வீடு பார்த்ததுல செலவு கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஓஹோ, எவ்வளவு வேணும் உங்களுக்கு? 500 ரூபாய். 500. இன்னைக்கு 300 வாங்கிக்கங்க. சார், கேஷ். கேஷ்? கேஷ் என்கிட்ட இல்ல. கம்பெனி கேஷ் ஷேப்ல இருக்குல்ல, அதை எடுத்துங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச். நோ.
இதெல்லாம் எதுக்கு கொண்டு வந்தீங்க? அது என்னம்மா, கல்யாண பேச்சுக்கு வந்தா சம்பிரதாயம் தானே, வெறுங்கையோட வரக்கூடாது சீதா. மாமா, இந்த காலத்துல உண்மை போல உள்ளவங்க அபூர்வம். ஏதோ என் பொண்ணு செய்த புண்ணியம் உங்க மருமகளாக ஆகும் அதிர்ஷ்டம் கிடைச்சிருக்கு. ஆனா இங்க பாருங்க, ஆனாக்கினான்னு சந்தேகமான வார்த்தையெல்லாம் எதுக்கு மீனாட்சி அம்மா? இன்னைக்கே நிச்சயதார்த்தத்தை எல்லாருமா சேர்ந்து முடிச்சிடலாமே. அது சரிம்மா. என் பொண்ணு லட்சுமி இந்த ஊர்ல வளர்ந்த நாட்டுப்புறம். அதனால உங்க மூர்த்திக்கு என் பொண்ண பார்த்தா பிடிக்குமோ என்னமோன்னு தான். என் பிள்ளை மூர்த்தியை நீங்க யாருமே பார்த்ததில்ல மீனாட்சி அம்மா. அவன் அந்த காலத்து பிள்ளை. ஆமாம்மா, நம்ம லட்சுமி கேட்ட ஸ்ரீமன் நாராயணன் அவன்தானம்மா. என்றால் ஸ்ரீமன் நாராயணன் ஆடி முடிச்ச தசாவதாரங்களை எல்லாம் நம்ம மூர்த்தியும் ஆடி முடிச்சாருன்னு சொல்றீங்களோ? போதும் உங்க பரிகாசம். எதுக்குங்க? இத நீங்க ரகுக்கு அனுப்புங்க. அவன் தானே இந்த வீட்டுக்கு மூத்த பிள்ளை. நீங்க தவறா பாவிக்காதீங்க. நம்ம லட்சுமிக்கு கல்யாணம் செய்ய வேண்டிய பாரம் அவன் மேல இருக்கு. நல்லதம்மா, எல்லாம் நன்மைக்குத்தான். என்னாலே முடிஞ்சா நானே ரகுவை போய் சந்தித்து பேசுகிறேன். சீதா, நாங்கள் போய் வருகிறோம். லட்சுமி, மாமாவுக்கு நமஸ்காரம் பண்ணமா. நீயும் கூட வா. ஆமா மாமா. பார்வதி பரமேஸ்வரர் போல் வீட்டுக்கு வந்த பெரியவர்களின் ஆசீர்வாத அனுகிரகம் பெற்றுக் கொள்வது எல்லா இந்து ஸ்திரீகளின் கடமை. சார், உங்களை பார்க்கணும்னு யாரும் 3 பேர் வந்திருக்காங்க சார். யாரோ தெரியல சார். சரி, வரட்டும். சலாம் சார். யாரப்பா நீங்க? அதான் லேடிஸ் ட்ரெயிலர், 100 ரூபாய் பாக்கி சார். லலிதா ஜோலிமார் பில் கலெக்டர். காந்தி செல்கவுஸ் குப்தா சார். சரி, நீங்க இங்க எதுக்கு வந்தீங்க? வீட்டுக்கு போயிருந்த அம்மா தான் ஆபீஸ் அனுப்பிச்சாங்க. சரி, போங்க சார். நம்மளுக்கு பாக்கி அனுப்புறேன் ஐயா. நீங்க எல்லாம் போங்க. அனுப்புங்க சார். எஸ். ஹலோ ரகு, எதுக்குப்பா அந்த கவலை? நீ இன்னும் சம்பளமே வாங்கலையா? சம்பளம் வாங்குறது இருக்கட்டும், இந்த பில்லுகளுக்கு பணம் கொடுக்கறது யாரு? பில்? தேங்க்யூ பாபா. இந்தாப்பா, இது உன் பில் தான். என் பேர்ல எழுதி எனக்கு அனுப்பிச்சுட்டாங்க. முட்டாள்டா நீ. இந்த பில்லுகளை கண்டே தலைமையில கை வச்சுக்கிட்டு முதல் தேதி அன்னைக்கு திடுக்கிட்டு போறியே. சம்பத், நீ இந்த மாசம் சமாளிச்சடப்பா. என்னால முடியாதப்பா. இதோ 1000 ரூபாய் எண்ணி பாத்துக்கோ. எண்ணி பாக்குறேன். யானை பசிக்கு சோழப்புரிய கொடுக்கறியடா. இந்த 1000 ரூபாய் எந்த மூலைக்கடா காணும்? இன்னொரு 5000 கொடு. இதெல்லாம் ஆபீஸ் பணம் தெரிஞ்சுதா? யாருடையதானா? என்னடா கடனை கொடுத்து மானத்தை காத்துக்கிட்டா தானடா நீயும் உன் ஆபீஸ் எல்லாம். சம்பத், ஒன்னும் பேச வேண்டாம். இந்த மாச பட்ஜெட் 6000 கொடுத்துரு. அப்புறம் ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அது சரியப்பா. 100 இல்ல 200 இல்ல, 5000 ரூபாய் அட்ஜஸ்ட் பண்ண எங்க போறது? மடையண்டா நீ. அட்ஜஸ்ட் பண்ண தெரியாதவங்க எல்லாம் கம்பெனியில கேஷ் டீலிங்ஸ் வச்சுக்கப்படாதப்பா ரகு. அப்பா, உங்ககிட்ட என்னால வாதம் பண்ண முடியாது. எடுத்துக்க. பார் ரகு, பரந்த உலகத்திலே மனிதன் பணத்தை சம்பாதிக்கிறானே தவிர பணம் மனுஷனை சம்பாதிக்கிறது இல்லப்பா. சம்பத், போதும் வேதாந்தம். சார், டைரக்டர் காத்துட்டு இருக்கார். ரகு, நான் வரேன்பா.
சாயங்காலம் மீட் பண்றேன். பை தி பை, நீ வீட்டுக்கு வரும்போது சிஸ்டர் கேட்டாலே ரோலக்ஸ் ரிஸ்ட் வாட்ச். உயிரை வாங்காதப்போ. ரைட் ஜோர்ஜ், பை. ஏ கோவிந்தா, எங்கடா போற? கார் செட்ல இருந்து ஐயா நம்ம ஐயா வந்து சைக்கிள் எடுத்துக்கிட்டு வர சொன்னாங்க. சைக்கிள் எடுக்கவா? என்னடா அது கையில? ஒண்ணு இல்லம்மா. கொடு என்கிட்ட. போடா போ, போய் வேலையை பாரு. எஸ் மீனாட்சி அம்மாள், 10 துளசிங்கராஜன் தெரு, கல்லுப்பட்டி. சாரதா, இந்த பணம் அம்மாவுக்கு அனுப்பாம இருந்தா அவங்க சாக வேண்டி வரும். இதெல்லாம் அந்த சங்கரனுக்கு கொடுக்காத இருந்தா நாளையில இருந்து உபவாசம் இருக்க வேண்டியதுதான். உபவாசம்? நான் உபவாசம் இருந்தா கவலை இல்லை. ஊர்ல அம்மா, ராமு, சீதா, லட்சுமி எல்லாம் காசு இல்லாம துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை சோறு இல்லாம 10 நாளா தவிக்கிறதாக ராமகிட்ட இருந்து லெட்டர் வந்திருக்கு. அதுக்கு நாம என்ன பண்றது? எல்லாம் அவங்கவங்க பாப பலன். பாப பலன். உன்னுடைய BA டிகிரி இன்னைக்கு தான் தெளிவா தெரிஞ்சது. இந்த மருமகள் இங்கு நிம்மதியாக இருக்க ஒருவேளை சோற்றுக்கு ஆதாரமான தோட்டத்தை அடகு வச்சு நமக்கு பணம் கொடுத்த என் தாய் தம்பி எல்லாம் பாவிகள். இந்த வாடகை மாளிகையில் மனதிற்கு இஷ்டம் போல் தின்று கொண்டு வருமானத்திற்கு மீறிய செலவு பண்ணி கொண்டு சொகுசாக நாம் இங்கே இன்பத்திலே நேர்மைக்கு எதிராக வீண் பெருமையால் கேவலம் ஆடம்பர வாழ்க்கை நடத்துகின்ற நாம் புண்ணியசாலிகள் இல்லையா? என்னங்க நாளுக்கு நாள் உங்கள் நடவடிக்கை மாறிக்கிட்டே வருதே. வெறும் நடவடிக்கை என்ன? நீ உல்லாசமாக என் கஷ்ட நிலைமையில் பொறுப்பின்றி நடந்து கொள்வதை பார்க்கும் போது என் வாழ்வு மாறிக்கொண்டே இருக்கிறது. என்ன சொல்றீங்க? நடக்க போறதை தான் சொல்லுகிறேன். சாரதா, இங்கே நாம் கஷ்டங்கள் இல்லாது வாழ்ந்து வருகின்ற வீடு முதற்கொண்டு காப்பி குடிக்கின்ற டம்ளர் வரை எல்லாம் வாடகை சாமான்கள் என்பதை நீ மறக்க வேண்டாம். நான் இனி நெடுங்காலம் உன் கைப்பொம்மையாக இருப்பேன் என்று நீ ஏமாந்து விட வேண்டாம். கொடு பணத்தை. இங்கே கொடுக்கறது இல்ல. சரிதா, சும்மா இருங்க. அடுப்பங்கரையில ஒளிந்து கொள்ற கடந்த காலத்து பெண் இல்லனா சங்கரா, எடுத்துக்கோ சம்பள பாக்கி. இன்னைக்கு படைச்சிடு என் உயிர். இன்னையில இருந்து என் வீட்டுக்காரி வாய்க்கு பூட்டு போட்டுறான். கால கொடுமையை பார். பெண்டாட்டிக்காக பெற்று வளர்த்து அன்னை தெய்வத்தை மறப்பதென்றால் மன்னிக்கத்தகாத மகாபராதம். இத்தனை நன்றி கெட்ட பிள்ளைகளை காட்டிலும் காட்டு மிருகங்கள் மேல். அவளுடைய பிடியில் நம் ரகுவின் வாழ்வே வேடன் கைவிட்ட புலிபோல் ஆகிவிட்டது மாமா. பாவம், இதெல்லாம் மீனாட்சி அம்மாவோட தலைவி. மூர்த்தி, இனி அவங்களுக்கு என்ன லெட்டர் போடுறது? எனக்கு ஒன்றும் விளங்கவில்லை அக்கா. மூர்த்தி, 2 செலவுகளையும் நாமே ஏற்றுக்கொண்டு மீனாட்சி அம்மா பெண்ணின் கல்யாணத்தை முடித்து விட்டால் அதுக்கு மீனாட்சி அம்மா சம்மதிக்க வேண்டாம். அதுவும் சரி, அவங்க தன்மானம் உள்ளவங்க. சரி, நடந்ததைத்தான் நான் சொன்னேன். அவங்களுக்கு எப்படி முறையுடன் கடிதம் போட வேண்டுமோ போட்டு விடுங்க. லட்சுமி, நீ சட்டையை தைச்சிட்டியா? ஆயிடுச்சு, போட்டுக்கோண்ணா. அம்மா பாத்தியா, ரொம்ப கிழிஞ்ச சட்டை, ஒரு கைதான் குட்டை, போட்டுக்கிட்டா புது ஃபேஷன் புஷ்கோட் போட்டது போல இருக்கு. போதும் பரிகாசம். அடுப்புல தண்ணி கொதிச்சுக்கிட்டு இருக்கு, போய் அரிசி பருப்பு வாங்கிட்டு வாங்க. சரிதான், போறேன். அம்மா, கடைக்கு போறேன். லட்சுமி, பெங்களூர்ல இருந்து மீனாட்சி அம்மா பேருக்கு 100 ரூபாய் மணி ஆர்டர் வந்திருக்கம்மா. 100 ரூபாய்? சீதா, பெங்களூர்ல
நம்ம ரகுதான் அனுப்பி இருக்கணும். நமக்கு வேற யார் அனுப்பி இருக்கிறாங்க? வாங்கிக்கங்க, கையெழுத்து போடுங்க. பெங்களூர்ல இருந்து சௌவா இல்லம்மா, பெங்களூர்ல இருந்து ராஜாராம் அனுப்பி இருக்காரு. ராஜாராம் எங்கம்மா? ஐயோ, மாடி விட்டு மீனாட்சி அம்மாவுக்கு அவங்க பிள்ளை என்ன சொல்ல மணியாடுறம்மா. இது இந்தாப்பா, இது எங்களுக்கு இல்லை. மன்னிச்சுங்கம்மா. பாரு, எடுங்கோ, பாத்துக்கோங்க, நல்லா பாரு. கடை வேலை 10 ரூபாய், என்கிட்ட 5 ரூபாய். சேலம் சேலை ஜருகை பாடர் சாமி, எடுங்கோ சாமி, 5 ரூபாய், ஒரே 5 ரூபாய். 10 வாங்க கலர் கேரண்டி, 10 வாங்க கலர் கேரண்டி. பார்த்துட்டு போங்க, பூரா பூரா பாபா எடுங்க, சும்மா போடுங்க. 6 ரூபாய், 6 ரூபாய், சரி ரூபாய். அப்போ நீங்க கேட்டது 6 ரூபாய். பகுத்தக்கா 6 ரூபாய், 6 ரூபாய் ஒரு தரம், 6 ரூபாய் 2 தரம். கேளுங்கோ, மேலே கேளுங்கோ. 7 ரூபாய், 7 ரூபாய், ஷாபார். 7 ரூபாய் ஒரு தரம், 7 ரூபாய் 2 தரம். 8 ரூபாய், 8 ரூபாய், ஷாபார். 8 ரூபாய், 8 ரூபாய், 8 ரூபாய் ஒரு தரம், 8 ரூபாய் 2 தரம். 10 ரூபாய், 10 ரூபாய், 10 ரூபாய். बहुत अच्छा वारे मेरे सुल्तान, आया मां वाकवा. 10 ரூபாய், 10 ரூபாய் ஒரு தரம், 10 ரூபாய் 2 தரம், 10 ரூபாய் 2 தரம். கேளுங்கோ, நான் முடிக்கிறீங்க, யார் இல்லை. அச்சா சாமி, 10 ரூபாய் 3 தரம். அதிர்ஷ்டம் உனக்கு தான், बहुत अच्छा எடுத்துக்கோ சாமி. பேப்பர்ல மடிச்சு கொடுங்க. ஜரூர் ஜரூர் சாமி. சுலைமா, நம்ம சாமிக்கு இதை கட்டி கொடுப்பா. पैसा गुरु महाराज. என்ன சாமி, பைசா இல்லே? பைசா இல்லாம வியாபாரம் செய்யறே, காலி காசு வியாபாரம் செய்யறே. தூ அரே வரட்டு கராக்கி செல். அவரு நாளுக்கு நாள் வீட்டிலிருந்து ஆபீஸுக்கு லேட்டாக வருகிறார். ஆபீஸில் இருந்து வீட்டுக்கு போகும்போது சீக்கிரமா போயிடுறாரா? ஏன் சார், அவருக்கு நீங்க சம்பளம் சரியா தானே கொடுக்குறீங்க? இல்ல மாமூல் பஸ் கம்பெனி ஆட்டம் மழைக்கால சம்பளத்தை பாக்கி வச்சுக்கிட்டு வெயில் கால சம்பளத்தை போனஸா கொடுக்குறீங்களா? கெட் அப் பாய். அடடே, எனக்கு கூட வேணாம் சார். காஃபி டிஃபன் இதெல்லாம் எனக்கு பழக்கம் இல்ல சார். பாய், எனக்கு கூட வேணாம். போப்போ. எஸ் சார். ஏ பாய், வேண்டானாலும் விட மாட்டேங்கிறீல சார். ஏ பாய், எனக்கு ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்துட்டு வா. ஓ இடியட். சார் கெட் அவுட். சார் சார். அண்ணா. ஓ, ஐ அம் வெரி சாரி மிஸ்டர் ரகு. இது உங்க தம்பின்னு எனக்கு தெரியாது. ஏயா அவ்வளவு கெட்டிக்கார நான் பேசுனியே, சொல்லக்கூடாது உங்க மேனேஜர் தம்பின்னு? தம்பியா இருந்தா தானே சார் அவன் சொல்லிக் கொள்ள. அண்ணா, யாரோ இவன் ரோக். திருட்டுத்தனம் செய்யறதே தொழிலா இல்லாத போனா எங்கேயாவது போய் கூலி வேலை பண்றதை விட்டு என்ன அண்ணன்னு சொல்லிக்கிட்டு இவன் வருவானா? ஃபுல் கெட் அவே ஃப்ரம் ஹியர். அண்ணா அண்ணா, அடித்தால் அடிக்கட்டும் அண்ணன் தானே, அன்னை இருவருக்கும் ஒருவள் தானே, படித்தாலும் பண்பில்லா முரடன் தானே, பதறாதே முடிவில் வெல்லும் பொறுமைதானே. படைத்தவன் இறைவன், வளர்ப்பவள் அன்னை. படைத்தவன் இறைவன், வளர்ப்பவள் அன்னை. கெடுப்பவன் இடையில் வருவான், கொஞ்சம் கவனம் இருக்கட்டும் தம்பி, கொஞ்சம் கவனம் இருக்கட்டும் தம்பி. படைத்தவன் இறைவன், வளர்ப்பவள் அன்னை. கெடுப்பவன் இடையில் வருவான், கொஞ்சம் கவனம் இருக்கட்டும் தம்பி, கொஞ்சம் கவனம் இருக்கட்டும் தம்பி. கலக்கத்தில் மனிதன் தவறு செய்தால் கடவுளை போலே பொறுத்து
உலகத்தில் மனிதன் தவறு செய்தால் கடவுளை போலே பொறுத்து கொள்ளு. கடமையை மறந்தவன் தவறு செய்தால் காதில் நீதியை எடுத்து சொல்லு. படைத்தவன் இறைவன், வளர்ப்பவள் அன்னை, கெடுப்பவன் இடையில் வருவான். கொஞ்சம் கவனம் இருக்கட்டும் தம்பி. குடும்பத்தில் ஒருவன் பிரிந்து விட்டால் அடுத்தவன் பொறுப்பை ஏற்றுக்கொள்வான். குடும்பத்தில் ஒருவன் பிரிந்து விட்டால் அடுத்தவன் பொறுப்பை ஏற்றுக்கொள்வான். அடுத்தவன் பயந்து ஒதுங்கிவிட்டால் ஆண்டவன் ஒருவன் படியளப்பான். படைத்தவன் இறைவன், வளர்ப்பவள் அன்னை, கெடுப்பவன் இடையில் வருவான். கொஞ்சம் கவனம் இருக்கட்டும் தம்பி. கண் ஒன்று போனால் வழி ஒன்று திறக்கும், கடவுள் காட்டிய நியதியடா. கண் ஒன்று போனால் வழி ஒன்று திறக்கும், கடவுள் காட்டிய நியதியடா. தன் குடும்பம் வாழ உழைப்பவனே தன்மானம் உள்ள மனிதனடா. தன் குடும்பம் வாழ உழைப்பவனே தன்மானம் உள்ள மனிதனடா. படைத்தவன் இறைவன், வளர்ப்பவள் அன்னை. படைத்தவன் இறைவன், வளர்ப்பவள் அன்னை, கெடுப்பவன் இடையில் வருவான். கொஞ்சம் கவனம் இருக்கட்டும் தம்பி. கொஞ்சம் கவனம் இருக்கட்டும் தம்பி. படைத்தவன் இறைவன், வளர்ப்பவள் அன்னை, கெடுப்பவன் இடையில் வருவான். கொஞ்சம் கவனம் இருக்கட்டும் தம்பி. கொஞ்சம் கவனம் இருக்கட்டும் தம்பி. அத்தே, அத்தே, எழுந்திருங்க அத்தே. கஞ்சி குடிங்க. லட்சுமி எங்க போயிருக்காமா? மருந்து வாங்க ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கிறா. சீதா, ஆஸ்பத்திரி மருந்தின் சக்தியா என்னுடைய மனோவியாதி குணமாயிடுமா அம்மா? வைத்தியம் நாம் பெற்ற பிள்ளைகளின் அலட்சியத்தினால் நம் குடும்பமே சீர்கட்டு விடும் என்று உன் மாமனார் அடிக்கடி சொல்லுவார். அவர் பேச்சு நிஜமாயிடுச்சு. கஞ்சி ஆறிடுச்சு, குடிங்க. குடிக்கிறேன் அம்மா. லட்சுமி இன்னும் வரவில்லையா அம்மா? இதோ வர்ற நேரம்தான். நீ துளசி பூஜை பண்ணியாச்சாமா? இன்னும் இல்லை, இதோ பண்ற அத்தை. சரி, நீ துளசி பூஜை பண்ணிய பிறகு சொக்கலிங்கத்தை அழைச்சுக்கிட்டு வாமா. அவர்கிட்ட கொஞ்சம் பணமாவது வாங்கிக்கிட்டு பெங்களூருக்கு போயிட்டு வரணும். ஆகட்டே.
அம்மா லட்சுமி, பெங்களூர்ல இருந்து உங்க அம்மா பேருக்கு 18 ரூபா பணம் அனுப்பியிருக்காரு உங்க அண்ணன் ராமு. அண்ணி அண்ணி, பெங்களூர்ல இருந்து அம்மா பேருக்கு பணம் அனுப்பியிருக்கான் ராமண்ணா. அம்மா, ராமண்ணா பணம் அனுப்பியிருக்கான், கையெழுத்து போட்டு கொடு. இந்தாம்மா. அம்மா, அம்மா. சீதா, பாடிக்கிட்டு இருந்தியாம்மா? வாங்க ஐயா. எதுக்கு வந்தீங்க? வீட்டை காலி பண்ண சொல்ல போறீங்களா? என்ன சீதா, இந்த சமயத்துல இப்படி யாரும் இல்லாத பெண்கள் பேரில் பொறுப்பே இல்லாத நடந்துகிற மனுஷன் நினைச்சியா என்ன? சரி, பின்ன எதுக்கு வந்தீங்க? அதான் உன் மாமியார் தன் பிள்ளைகளை நினைச்சு திடீர்னு கண்ணை மூடிட்டு போயிட்டா. நீயும் லட்சுமியும் ஆதாரம் இல்லாமல் இருக்கிற பருவ பெண்கள். பகவான் உங்களுக்கு இந்த வயசிலேயே கட்டத்துக்கு மேல் கட்டம் கொடுத்து விட்டான்னு தான். அதெல்லாம் எங்க விதியின் விளைவு. தலை விதிக்கு துணை யார்? எந்த ஜென்மத்தில் சிரித்துக் கொண்டு என்ன பாவம் செய்தமோ அதன் பலன் அழுது கொண்டே அனுபவிக்கின்றோம். மானஸ்தர்கள் பேச்சே பேச்சு. நடந்ததெல்லாம் நடந்து போச்சு. என்னால ஏதாவது சகாயம் வேணும்னா கேளு. லட்சுமிய என் கூட என் வீட்டுக்கு அனுப்பிடு. துட்டோ காசோ வேணும்னா நான் கொடுக்கிறேன். லட்சுமி, நீ போய் சமையல் கட்டில இரு. ரேடியோ நிறுத்தப்பா. நிறுத்தணுங்கிறியா? ஐயோ, மிருகசீரிஷ நட்சத்திரே மிதுன ராசியோ ஜாதஸ்ய அஸ்ய நாமகரண முகூர்த்த சுப முகூர்த்தோஸ்து. சுவாமிகளே, பெண்ணுக்கு என்ன பேர் வைக்கிறது? மீனாட்சி. கூடாது. முத்து போல் இருக்கும் பெண்ணுக்கு மீனு முதலன்னு என்ன பேரு? சம்பத், எஸ் சிஸ்டர். நிம்மி, நர்கிஸ், நளினி, நாதிரா, நீனா. இதுல எந்த பேர் நல்லா இருக்கு? நிம்மி, நர்கீஸ், நதீரா, நளினி, நீனா. போய் நீனான்னு இருக்கலாமே சிஸ்டர். கரெக்ட். அதுவும் சரி. மீனான்னு இருக்கிறத மாடர்னைஸ் பண்ணி மீனான்னு பேரிட்டா அப்பாவுக்கும் திருப்தி, அம்மாவுக்கும் திருப்தி. பரவாயில்ல, புரோகிதர் அப் டு டேட். நாட் ஒன்லி அப் டு டேட் சுவாமிகளே, அப் டு தி மினிட். அண்ணா, லட்சுமி, சீதா,
ஏய், இந்த பிசாசை அழைச்சுக்கிட்டு வான்னு யார் சொன்ன உனக்கு? சாரதா, சரிதான், சும்மா இருங்க. என் முன்னால உங்களை சேர்ந்தவங்களே நிக்க கூடாது. தாழ்த்தி பேசாதே அண்ணி. நாங்க அம்மாவை இழந்துட்டு அனாதைகளாக வந்திருக்கோம். அம்மா அம்மா என்ன ஆனா லட்சுமி? அம்மா இனி எங்கே அம்மா? பிள்ளையின் போக்கை கண்டு நம்பிக்கை இழந்து கண்ணீர் சிந்தி பட்டினி கிடந்த அந்த அன்னை தெய்வத்தின் வாழ்க்கை யாத்திரை முடிந்து விட்டது. ஐயோ பாவிகளே, என் பெண்ணு நாமகரணம் நடந்துகிட்டு இருக்கும் போது செத்து போன மாமியின் பேச்சை எடுக்கிறீங்களே, மரியாதையா இங்க இருந்து போறீங்களா இல்லையா? கழுத்தை பிடித்து எங்களை தள்ளுகிறாயே. நீ என்ன சொன்னாலும் எதிர்த்து பேசுற சக்தி இப்போதில்லை. இன்று சகாயம் தேடி இவ்விடத்திற்கு வரவில்லை. எங்க ராமன் இங்க இருக்கான்னு வந்தோம். இங்க உங்க ராமனும் இல்ல, லட்சுமணனும் இல்ல. நடந்து இங்க இருந்து. சம்பத், எஸ் சிஸ்டர். இந்த பீடைகளை காம்பவுண்டுக்கு வெளியே துரத்திட்டு வா. ஆத்திரம் எதற்கு சாரதா? எங்களுக்காக இல்லாவிட்டால் உனக்காக ஆத்திரம் இல்லாதிரு. உன் நண்பர்களின் எதிரில் எங்களை அவமானம் செய்து அடித்து தள்ளும் ஆவேசத்தில் உன் மானம் மரியாதை அந்தஸ்துகளை எல்லாம் இழக்க வேண்டாம் சாரதா. நிறுத்து உன் உபன்யாசத்தை. கொலைக்காத நாயே. நாய்? நாய்க்கு இருக்கிற நன்றி மனிதருக்கு இல்லையே அண்ணி? என்ன சொன்ன? சாரதாம்மா, என்னம்மா இது இப்படி அநாகரிக பேச்சு? அதை கேட்க நீங்க யாரு? நானா மனசாட்சியை மதிக்கின்ற ஆண் மகன். மூர்த்தி, நோ நோ மிஸ்டர் ரகு, திஸ் இஸ் டூ பேட். உங்க மனைவிக்கு கொஞ்சமாவது தயை, நாணம், மானம், மரியாதை, மனிதத்தன்மை எதுவுமே இல்லை. மூர்த்தி, சரதா சும்மா இருங்க. உங்க மனைவியின் பேச்சை கேட்டுக்கிட்டு பேசாத நிக்கிற நீங்களும் ஒரு ஆண் பிள்ளை தானா? ஏன் நிக்கிறீங்க? போக வெளியே. இந்த வீட்டுல என் உயிர் இருக்கிற வரைக்கும் யாரா இருந்தாலும் சரி, களவு போன நகை பத்தி பேச்சு எடுத்து அந்த க்ஷணத்திலேயே உங்க முன்னால நிக்கிறது இல்லைங்கிறத புரிஞ்சுக்குங்க. அம்மா, அம்மா இனி எங்க அம்மா? பிள்ளையின் போக்கை கண்டு நம்பிக்கை இழந்து கண்ணீர் சிந்தி பட்டினி கிடந்த அந்த அன்னை தெய்வத்தின் வாழ்க்கை யாத்திரை முடிந்து விட்டது. அம்மா, வீட்டில இருந்து வெளியே போக வேண்டாம் ரகு. மூர்த்தி உன் மேலே அரெஸ்ட் வாரண்ட் கொண்டுகிட்டு வரான். அரெஸ்ட் வாரண்ட்? ஆமாம், உன் கையிலே விலங்கு மாட்டிக்கிட்டு போற நாள் வருது. எதுக்காக? நீ ஒரு சுத்த மடசாம்பிராணிடா. ஆபீஸ் கேஷை 10,000 ரூபீஸ் எடுத்து நீ உபயோகப்படுத்திக்கிட்டதுக்கு. ஆமா, இனி என் நிலைமை என்ன? கடவுள் தான் கதி, நான் என்ன பண்றது? சம்பத், சாரதா,
ராமு நீயா? படுபாவி, நீதானே அன்று ஏழை மகனாக உழைத்து வாழ்ந்த என்னை உன்னுடைய பணத்திமிருக்கு பலியாக்கியவன், கண்ணீர் கடலான நரகத்தில் தள்ளியவன்? நானா ராமு? நீ இல்லை என்றால் உன் காசு எங்கள் பெரிய வீட்டை பிணம் புதைக்கும் சுடுகாடாக மாற்றிவிட்ட பாதகா. பக்தரட்சகா, பக்தரட்சகா. மூடுவாயை சண்டாளா. பணத்திற்காக பேசுகின்றாய், பணத்திற்காக வாழ்கின்றாய். பரோபகாரியாக பகல் வேஷம் போட்டு அலைந்து மானஸ்தர் வீடு வாசல்களை கொள்ளையடித்து ஒன்றும் தெரியாதவனைப் போல் நடித்த பசுத்தோல் போர்த்த பலி நீதானே? ராம் ராம். புத்திரசோகம் என்ற வியாதியால் நலிந்திருந்த என் தாய் தெய்வத்தை இனிய பேச்சுக்களால் ஏமாற வைத்து அகால மரணத்துக்கு பலி கொடுத்த அரக்கன் நீதானே? ராமு, ஆதரிக்க துணையின்றி அனாதைகளாக இருந்த பெண் பிள்ளைகளை தயையின்றி வீட்டிலிருந்து விரட்டி எடுத்த மகாபாவி நீதானே? ஐயோ, நான் நிரபராதி. நிரபராதி. நான் ஜெயில் தண்டனை அடைந்து தூக்கு மரத்தில் தொங்கினாலும் சரி, உன்னை நானே கொன்று என் தாய் தெய்வத்துக்கு ரத்த தர்ப்பணம் கொடுக்கின்றேன். படுபாவி, நிரபராதி. நீயா நிரபராதி? உன்னை பழிவாங்குகின்றேன். நலபாக சமையல்காரர்களே, வரக்கூடாது வாடகை வீட்டுக்கு. சீமான்களின் சமையல்காரனாக நம்பி அடியேன் வரக்கூடாது. சமையல் சங்கரா கோவிந்தா, புரிஞ்சுதா கோவிந்தா. முன்னாடைக்கு பதிலாக பழைய பாத்திரங்களை சுமந்து நிற்கும் ஸ்பெஷல் போண்டா சமையல் சங்கரையா, நமஸ்தே. அப்பனே கோவிந்தா. சமையல் சங்கரையா, இந்த வாடகை வீட்டு பையில் பணம் இல்லாத படாடோப செல்வி அப் டு டேட் அம்மா அவர்களின் கட்டளையை அனுசரிச்சு இந்த அடியேன் சமையல் சங்கரன் போண்டா ஸ்பெஷலுக்கு வர வேண்டிய 6 மாச சம்பள பாக்கிக்காக கொடம் கொப்பர முதற்கொண்டு எடுத்து சுமந்து கொண்டு சமையல் கட்டை கூட்டி மெழுகி கோலம் போட்டு உட்பைன்னு ஓடுவதற்கு தயாரப்பா கோவிந்தா. சீக்கிரமா போயிட்டு வாப்பா கோவிந்தா, கோவிந்தா. ஸ்ரீமத் ரமாரமண கோவிந்தா, கோவிந்தா. என்னடா பாத்திர கடை நடக்கிறது? அந்த கோவிந்தனைய கேள் கோவிந்தா, கோவிந்தா. போண்டா கோவிந்தா. எஸ் சார். என்னடா இதெல்லாம்? இது ட்ரங்கு, அது ஹோல்டால், அது இது. ஏய் கோவிந்தா, அம்மா, சேவா சதனத்துக்கு போய் பிரமிளா அழைச்சிட்டு வா. சரிங்க. மெட்ராஸ்ல இருந்து உனக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துட்டுதா சிஸ்டர்? அங்கதான் இருக்கு, எடுத்து பாரு சம்பத். ஐயோ பீட, சத்தம் போடாத படுத்துக்க. எந்த வேளையில வந்து பிறந்தியோ தரித்திரம். அப்பனை வீட்டை விட்டே விரட்டிட்டியே. சிஸ்டர், நமக்கு நாமே தேடிக்கொண்டு வந்ததுக்கு உன் பெண் மேலே சீறி பலன் என்ன? இனியாகிலும் என் பேச்சை கேட்டு இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டரை ரிஃப்யூஸ் பண்ணிடு. கட்டி இருக்கிற இந்த மூட்டையெல்லாம் என் கார்ல வச்சுப்படி. நம்ம வீட்டுக்கு போய் ஆனந்தமா இருக்கலாம். இல்லை சம்பத், இந்த உலகத்திலேயே ஆண்களின் துணை இல்லாது ஸ்திரீ வாழ்வதற்கு சாத்தியமுண்டு என்கிறத நான் ப்ரூவ் பண்ண போறேன். அதை இங்கேயே இருந்து எங்கேயான வேலையில சேர்ந்து ப்ரூவ் பண்ண முடியாதா சிஸ்டர்? அது எனக்கு இஷ்டமில்லை சம்பத். இஷ்டமில்லேன்னு இந்த ஊரை விட்டுட்டு புதிய இடத்துல உன் போன்ற ஸ்திரீ தனியாய் வாழ்வதுங்கிறது ரொம்ப கஷ்டமான காரியம் சிஸ்டர். முதல் கொஞ்சம் கஷ்டமானாலும் அதன் பிறகு சுதந்திர வாழ்வுதானே சம்பத்.
சுதந்திர வாழ்வி நம் இந்து ஸ்திரீகளுக்கு அத்தனை சுலபமானதல்ல சிஸ்டர். இதை விளக்கவே நமது நீதி தர்ம சாஸ்திரம் கூட ஸ்திரீகளுக்கு சுதந்திரம் இல்லை என்று கூறுகிறது. Damn it. அந்த காலத்து ஹிந்து ஸ்திரீ அபலை பெண், இந்த காலத்து ஸ்திரீ வீர மங்கை. ஓ ஐ சி. வீரமங்கை என்றால் சண்டி, சாமுண்டி, பத்ரகாளி வகைராக்களைச் சேர்ந்த பெண்கள் தானே சிஸ்டர்? சம்பத், ஆண்களுக்கு அடிமையாகாது சுதந்திர வாழ்வு நடத்துகின்ற சக்தி சாமர்த்தியம் நிறைந்து விளங்குகின்ற நாகரிக நங்கையான எனக்கு சமூக தலைகள் என்ன பெயர் வைத்தாலும் சரிதான். ஐ டோன்ட் கேர். சாரதா, ஓ வா பிரமிளா. பிரமிளா, இதோ இந்த நிமிஷத்திலிருந்து என் நேனாவுக்கு நீதான் தாய். சிஸ்டர், இன்னும் நேரம் இருக்கு. இனியாகிலும் மனசை மாத்திக்க. நிலையான மனதை மாற்றுவது கஷ்டம் சம்பத். கஷ்டமேன்னு வரும் சிஸ்டர். ஸ்திரீகளுக்கு மனசை மாத்திக்கிறதுங்கிறதே கட்டின சிலையை மாத்திக்கிறாவல. ஐ ஆம் வெரி சாரி சம்பத். அம்மாதிரியாக நான் இல்லை. பிரமிளா, உனக்கு சொல்ல வேண்டியதெல்லாம் நேற்றே சொன்னேன். குழந்தையின் சௌக்கியத்துக்கு வாரத்துக்கு ஒரு தரம் லெட்டர் போடு. மற்றவைகள் தெரிந்தது. ஜாக்கிரதை. கோவிந்தா, அம்மா, இதெல்லாம் எடுத்துக்கிட்டு போய் என் கார்ல வை. வா சிஸ்டர், நானும் ஸ்டேஷனுக்கு வந்து சென்ட் ஆஃப் கொடுக்குறேன். தேங்க்யூ. அண்ணி, 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 அண்ணி. தாத்தா, லட்சுமி எங்கே? லட்சுமி இங்கதான் இருந்தது, உன்னை தேடிட்டு போச்சம்மா. லட்சுமி, லட்சுமி. லட்சுமியா? கொஞ்சம் பிடிங்க. வசித்து பெற்றாலும் சிவபக்தி இல்லாத என்னமா பாடி இருக்காங்க நரர்கள் பெரும் சீத்தம்மா. கமலி, வண்டி நிறுத்தப்பா. ராஜு, வந்துட்டா சார். கமலி, கமலி. என்னங்க இது? ஐயோ பாவம், அந்த சாரதம்மா ஓரகத்தி சீத்தம்மா கோயிலுக்கு எதிரே நினைவு தப்பி விழுந்துட்டா. போய் தண்ணி கொண்டா போ சீக்கிரம். போ சீக்கிரமா போ. கமலா, கெட்டுது காரியம். நீ போய் கோவிந்தன் அனுப்பு, நான் லால்பாக் கிட்ட நிக்கிறேன்.
ஆனந்த கோகுல நவநந்தனா அன்பில் அருள் காட்டும் தேவனே பிருந்தாவனா. நீ இல்லைன்னா உன் காசி என் பெரிய வீட்டையே சுடுகாடாக மாற்றி மண்ணாக்கியது. ஆனந்த கோகுல நவநந்தனா அன்பில் அருள் காட்டும் தேவனே பிருந்தாவனா. ஆனந்த கோகுல. நமஸ்காரம் சார். ஏ ஓஹோ, உங்க மேனேஜருக்கு எப்பதான் வருவார் சார்? அவரு வீட்ல இருந்து ஆபீஸ் வரும்போது லேட்டா வராரு, ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு போகும்போது எர்லியரா போறாரா? ஏன் சார், அவருக்கு மாசம் சம்பளம் ஒழுங்கா கொடுக்குறீங்களா? இல்ல மாமூல் பஸ் கம்பெனி ஆட்டம் மழைக்கால சம்பளத்தை பாக்கி வச்சுக்கிட்டு வெயில் கால சம்பளத்தை போனஸா கொடுக்குறீங்களா? ஷட் அப் பாய். அடடே, எனக்கு ஒண்ணும் வேணாம் சார், காபி டீ குடிக்கிற பழக்கம் இல்ல சார். பாய். வேண்டாம்னாலும் பலவந்தம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே சார். சரி போப்பா, ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்துட்டு வாப்பா. அண்ணா கவுண்டரல். இது என்ன மனிதனின் தலையெழுத்தோ இல்ல கடவுளின் நிராதரவோ ஒன்றும் புரியவில்லையே. நம்ம ராமு போன்ற நல்ல பிள்ளைகளுக்கு பைத்தியம் பிடிக்கிறது என்றால் இது என்ன கர்மம்? இதெல்லாம் கர்மம் இல்லை சொக்கலிங்கம், பாவம் ராமுவை பைத்தியமாக்கிடுச்சு. பைத்தியக்காரராய் என் கணவர் இருள் நிறைந்ததா என் வாழ்வில். சொக்கலிங்க எங்கே இருக்கிறார் என் கணவர்? சொல்லுங்க சொல்லுங்க சொக்கலிங்க. அமைதியாயிரு சீத்தம்மா, இதெல்லாம் கடவுள் செயல். உன் சத்திய தர்மங்களுக்கு அக்னி பரீட்சை. இந்த அக்னி பரீட்சையில் மடிந்து போவதை விட ஆத்மஹத்தியே மேல். ஆத்மஹத்தியா? அது கோழகளின் பாதை, குலஸ்திரீ கிளையம். சீதா, உனக்கு இணையான குலப்பெண்கள் துன்பத்தை எல்லாம் பொறுத்து கொண்டிருக்க வேண்டும், இருந்து ஜெயிக்க வேண்டும். இந்த நீதி பேச்செல்லாம் அநாதைகளை சாகாதிருக்க செய்வதற்கான ஆசை வார்த்தை. ஆசை வார்த்தைகளே மனிதனின் முயற்சியை தூண்டுகிறதம்மா. என் பெரும் முயற்சி எல்லாம் என்றோ சாய்ந்த கோபுரமாயிற்று. சீதா, மீனா 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 இல்ல மீனா, தப்புதான். நான் உன்னை விட்டு எங்கும் போறதில்லை. எத்தனை கஷ்டம் வந்தாலும் எத்தனை சோதனை வந்தாலும் உனக்காக வாழ்கிறேன். எல்லா துயரங்களையும் நான் சகித்து வருவதை அனுபவிக்கிறேன் மீனா மீனா. மூர்த்தி, ஆல் ரைட். தாத்தா, நமஸ்தே. ராம் ராம். என்ன விளையாட்டு? சிவிலா கிரிமினலா?
ரெண்டும் இல்ல. ஓ பர்சனல். ஏன் சார் என் விஷயம்? கொஞ்சம் அமைதியாயிரு பிரதர். ஏழு, இந்த லெட்டர் மதராசில் இருக்கும் சாரதா கைக்கு கிடைச்சப்பட்டதுன்னா சரி, அப்புறம் பார்த்துக்கையே சேவா சதனத்தின் கதை சர்வநாசம். சீதா சாரதா இருவரும் என் கைவசம். வா பிரதர், ஒரே கல்லில ரெண்டு பறவைங்க விழ பாக்குதா? கொஞ்சம் நீ சகாயம் செய்து பார் பிரதர். ரெண்டு என்ன? ரெண்டு இருக்கட்டும், மூணாவது என் பொருள். அது மேல உங்க கண்ணு வேண்டாம். அது என்ன சகாயம் வேணுமோ சொல்லுங்க ராம் ராம். இன்னும் என்ன பிரதர்? எப்படியோ சுசீலம்மா சீதாவை சேவா சதனத்திலிருந்து விரட்டி அடிக்கணும். அதானே ராம் ராம். பாருங்க, இப்போ சேவாசனத்து வர ஜாலியா நான் ட்ரிப் ஆக போறேன். இந்த ட்ரிப் முடிவதற்கு முன்ன உங்க வேலை க்ளோஸ். ராமேஷ் சீதாராம். சீதா, அம்மா மீனா ரொம்ப நல்லா பாடினா. அவளுக்கு டபுள் ஜிலேபி கூடமா? பேஷ் பேஷ் பேஷ். மீனா, சரோஜா, வனஜா, பத்தஜா எல்லாரும் வாங்க ராம் ராம். கமான் கமான். பேஷ் பேஷ். என்ன மீனா, என்ன ஆட்டம் ஆடலாம்? கண்ணாம்பூச்சி விளையாடு. கண்ணாமூச்சி கண்ணாமூச்சி. பிடிக்கிறது யாரு? நான் இருக்கேன் ராம் ராம். நீயா? என்ன மீனா? அதான் சரி ராம் ராம். ஓ சரி. எல்லாரும் எங்க ஓடி ஒளிஞ்சிங்க பாக்கலாம். கண்ணா மூச்சி, காட்டு மூச்சி, வீட்டு பூச்சி, விளையாட்டு பூச்சி, உனக்கு ஒரு பழம் எனக்கு ஒரு பழம் கொண்டோடி வா. எல்லாம் ஒளிஞ்சுக்கிட்டீங்களா? விட்டுறேன் விட்டுறேன். எல்லாம் ஒளிஞ்சுங்க. அம்மா, எடுத்துக்கப்பா. கடவுளாட்டம் வந்து இங்க குழந்தைய காப்பாத்தினேன். வேண்டான்னு சொல்லாத, எடுத்துக்கப்பா. தந்தையை போல வந்து என் மகளை காப்பாத்தினேன். வாமா. ஓ வா சிஸ்டர். சம்பத், எஸ் சிஸ்டர். வா, இன்னைக்கே சேவா சதனத்துக்கு போய் என் நேனாவை அழைச்சிட்டு வரலாம். அதுக்கு ஏன் இத்தனை ஆத்திரம் சிஸ்டர்? ஆமா, நான் இன்னைக்கே நேனாவை அழைச்சிக்கிட்டு மறுபடியும் மதராஸ் போய் ஆகணும். ஏன் சிரிக்கிற சம்பத்?
ஒண்ணும் இல்ல. சேவா சதனத்திலிருந்து உன் பெண்ணை அழைச்சுக்கிட்டு வர முடியாதுன்னு நினைக்கிறேன். அது இல்லாத அத்தனை சீக்கிரமா நீயும் இந்த வீட்டிலிருந்து வெளியே போவதற்கு சாத்தியம் இல்லையே சாரதா. சம்பத், நடத்தையும் இந்த விசித்திரமா இருக்கிறதே. வெகு நாளா இருந்த வேட்கை இன்னைக்கு தீர வேண்டியிருக்கிறது. என்னது? ரொம்ப சிம்பிள். அப்படின்னா அதே நொடியில் விளக்கவும் முடியாது, வாயினாலே பேசுறதற்கும் முடியாது. சிஸ்டர் இல்ல டார்லிங். என் நெருக்கடாத நேசத்தை இத்தனை தவறாக நினைத்துக் கொண்டாய். என் நவநாகரிகத்தை இத்தனை தப்பர்த்தம் பண்ணி கொண்டாய். ஸ்கவுண்டரல் சம்பத், மரியாதையாக கதவை திறந்து என்னை வெளியே அனுப்பிவிடு. அந்த பேச்சை மறந்து விடு. என் மனதுக்கு நீ இணங்காதிருந்தா இந்த வீட்டிலிருந்து விடுதலை இல்லை. வேண்டாம் சம்பத், இது ஸ்நேக துரோகம், சமூக துரோகம், தர்ம துரோகம். என்னை விடு சம்பத். சாரதா, தன்னந்தனியாக வாழ்பவள் தானே நீ? இப்போது அதை பற்றி நினைத்து புலம்பிக் கொண்டே கிட. அம்மா, ஏம்மா? அன்னைக்கு நான் கேட்டேன் இல்ல, மாயா கழுத்துல இருக்கிற நெக்லஸ் மாதிரி எனக்கு பண்ணி தரேம்மா. எப்போம்மா? வரப்போற நவராத்திரி பண்டிகைக்கு. நிஜமாம்மா? சீதா, பெட்டி சாவி குடிங்க. எதுக்கும்மா? ஆஹா, பெரிய கள்ளி. கமலாபாய், சரிதான், சும்மா இருங்க. உங்க ஆர்ப்பாட்டத்துக்கு எல்லாம் நான் அஞ்சரவில்லை. ஆமா ஆமா, இந்த கமலாபாயி இந்த சங்கரின் இல்லத்து ராணி ஆனாலும் போலீஸ் கான்ஸ்டேபிள் பூதலிங்கத்தின் மக. சட்டம் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டவ. ஏன் நிக்கிறிய? ஆமா, கண் திறக்கிறதுக்குள்ள திருடிக்கிட்ட நகைய கக்க வைக்கிறேன். நகையா? என்ன நகை? யார் நகை? எனக்கு ஒண்ணு அர்த்தமாகலையம்மா. மாஸ்டர். அம்மா, என்னமா அர்த்தமாகலையா? நீதான் கொஞ்சம் சொல்லு. ஹரே ராம். கமலாபாயி, இனி சொல்றது கேக்குறதெல்லாம் முடிஞ்சு போச்சம்மா. நேத்துக்கு ட்ரிப்பு போயிருக்குச்சே, சீதாமா மாயா கழுத்துல இருந்து நெக்லஸ் தன் கையால திருடி அவ பெட்டிக்குள்ள போட்டுக்கிட்டது இந்த கண்ணால நான் கண்டுட்டேங்கிறேன். மாஸ்டர், கள்ள சாட்சி சொல்ல வேண்டாம், கண்ணு குருடா போயிடும். ஹரே ராம். ஆமா ராம் ராம், பொய் சாட்சி சொன்னா அந்த நாக்கு அழுகிடும். ஆமா ஆமா, குமார் நஜத்தை சொல்லிடு. உன் சாட்சியே எனக்கு சந்தேகத்தை தருது. ராம் ராம். சங்கரா, மாரியம்மா பாத சாட்சியா நெக்லஸ் சீதம்மா பெட்டியில இருக்கு. இதோ சாவி, நீங்களே பாத்துக்கங்க. கமலாபாய், பாத்துக்க. எங்க சீதம்மா இந்த சேவாசனத்தின் பிள்ளைகளுக்கு தாய் போன்றவள். குணவதியான புலனங்கை. கள்ளத்தனங்கள், வஞ்சனை எல்லாம் சீதம்மா பெயரை கேட்டாலே ஓடிவிடும். சீதா, அம்மா. என்ன வக்கீலம்மா, இந்த திருடி குழந்தைகளுக்கு தாயா? கைதேர்ந்தவதான் கலியுக சீதாதேவி. போதும், எல்லாம் வழி நடங்க. அவசியமாக நடங்க. ராம் ராம், உங்க நகை உங்களுக்கு கிடைச்சது, எங்க சாட்சி நிஜமாயிடுச்சு. ராணி, ஐ எம் சாரி. மாயா, கமான். சீதா, அம்மா, நீயே இந்த நிலைக்கு மாறிட்டியே. அம்மா, நான் அபராதின்னு நீங்களும் நம்புறீங்களா?
கண்ணால கண்ட பிறகு நம்ப கூடாதா? அம்மா, நான் நிரபராதி. என் பேச்ச நம்புங்க. சரிதான், வாய மூடு. அனாதை என்று ஆதரித்து இரக்கம் காட்டினேன். நல்ல குணசாலை நினைத்து காப்பாத்தினேன். நேர்மையாக இருப்பாய் என்று எண்ணினேன். ஆனா அன்னமிட்ட வீட்டுக்கே கண்ணமிட்டியே. இல்லம்மா, இல்ல. என் மாங்கல்யத்தின் ஆணையா நான் நிரபராதி. அம்மா, நான் நிரபராதி. எங்கிட்டே நடிக்கிறியே? அம்மா, 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 அழாதம்மா. இனிமேல எப்போ நெக்லஸ் வாங்கி கொடுன்னு கேட்கலாமா? அழாதம்மா. மீனா, மீனா, நீயாவது சொல்லுமா. நான் நிரபராதின்னு நீயாவது சொல்லுமா. மீனா, 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 சொல்ல மாட்டியா? சொல்ல மாட்டியா? அம்மா, என்னய்யா, யார குல்லா போட திட்டம் தீட்டுற? பிரதர், என் கூட கொஞ்சம் வர்றியா? சேவா சதனத்துக்கு போய் பிரமீளாவை பார்த்துட்டு வரலாம். அரே ராம், பிரமீளா ஞாபகம், சீதா ஜபம். சார், இந்த ராத்திரி வேளையில அந்த வீட்டு பக்கம் நாம காலை வைக்கிறது மகா டேஞ்சர். டேஞ்சர்? ஒய்? ஒய்ன்னு கேக்குறீங்களே, இந்த ராத்திரி வேளையில பாம்பு புஷ். பாம்பு புஷா? ஆமா சார். இந்த ராத்திரி நேரத்துல அந்த மூர்த்தி பாம்பாட்டம் காவல் இருக்கானே, வெளியே இருந்து ஒரு சின்னஞ்சிறு நாய் கூட அந்த சேவாசனத்துக்கு காம்பவுண்டுக்குள்ள நுழையறதுக்கு இல்ல. ஒருவேளை நான் நுழைஞ்சிட்டா? கால் பார்சல். எங்கேயா? கிரேட் திருட்டு பசங்க எல்லாம் இருக்கிற அரண்மனைக்கு. அந்த மூர்த்தி ஒரு மட்டிய பிராண்டு, அவனுக்கு பயந்துகிட்டு இருக்கிற நீ ஒரு மங்கி பிராண்டு. ஆல் ரைட். அம்மா, 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 அம்மா. வண்டி நிறுத்துப்பா. என்ன திருப்பு? அம்மா, மீனா, அம்மா, 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 எடா அப்படி. அம்மா, விடு வண்டி வேணும். அம்மா, 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 அம்மா. சங்கரியா, 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 சங்கரியா. என்னம்மா வேணும்? எங்க மீனாவை சம்பத் கார்ல தூக்கிட்டு போயிட்டாயா? சம்பத்தா? இருக்கட்டும். குண்டு, இங்க வா. நானா? நீ பயப்படாத குண்டு, நான் இருக்கேன். புறப்படு, வாங்கம்மா. இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு பாத்துறேன் அவனை. பாரு, இங்க இருக்க உங்க அம்மா. மீனா, வாமா, நானே உங்க அம்மா. வாமா, வா. போய், நீ ஒண்ணு எங்க அம்மா இல்ல, எங்க அம்மா சீதா. ஐயோ, மீனா, ஏதோ பைத்தியம் உனக்கு. என் பேரே சரியா தெரியல, எங்க அம்மாவா அம்மா. ஐயோ கடவுளே. மீனா, என் பேச்ச நம்பு. நீ என் செல்வம் தான். வாமா. விடு என்ன, நீ யாரோ எங்க இருக்கோ. உன்னை நான் அம்மான்னு சொல்றது எனக்கு என்ன பைத்தியமா? ஏறாவுடி, மரியாதை அழைச்சிட்டு போய் எங்க அம்மாட்ட வரைக்கும் இல்ல உன் தலைய தேங்காய் உடைக்கதாட்ட உடைச்சிடுவேன். சண்டானா, பேதேமே, திக்கற்ற குழந்தை மேல் உனக்கு ஆத்திரமா? சம்பத், இன்னும் நேரம் இருக்கிறது. மானத்து கஞ்சிய நிலைமையில் இருக்கும் என்னை கொதித்தழச் செய்து உன் உயிரை இழக்கிறதற்கு முன் கண் திறந்து மனிதராக இரு. உன்னுடைய உபதேசங்கள்லாம் போதும். இனியாகிலும் என் மனக்குறையை பூர்த்தி செய்யறியா? இல்லை உன்னுடைய குழந்தையின் கழுத்தை நெரித்து முறிக்கவா? வேண்டாம் சம்பத், கொடுமைக்காரனாக வேண்டாம். பணத்துக்காக, என் உயிருக்காக
என் மானத்தையே இழக்க தயாராயிருக்கிற கோழை அல்ல நான். இல்லைன்னா நான் உன் குழந்தைய விடுறதில்லை. வீர ஹனுமான் கரடி ரெடி சார். மீனா கட்டி போடுவாங்க. மீனா மீனா ஓடி போ. எங்க ஓடுற? சபாஷ் மீனா ஓடி போ. ஜெய் ஹனுமான். மீனா அம்மா மீனா நமஸ்காரம் சார். கோவிந்தா மீனா சம்பா சம்பா மீனா மீனா சம்பா விடுவரை சம்பா ரோஷி 744 420 நமஸ்காரம் சார். டாக்டர் பயப்படாதிருங்க, எல்லாம் சரியா போயிடும். மீனா 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 அம்மா சீதா
அம்மா. சீதா, சீதா. சுவாமி, சுவாமி, என் சுவாமி, அக்கா, என் சுவாமி, என் வாழ்வுக்கும் விடிவு காலம் வந்து விட்டது. என் வாழ்க்கையில் பாக்கியோதயம் ஆயிற்று. ஆயிட்டுமா, ஆயிட்டு. இதோப்பா. அக்கா, சீதா, என்னை மன்னித்து விடு. அக்கா, எல்லோரையும் கடவுள் மன்னிக்கிறார். அண்ணா, நில்லு. தவறுவது மனித இயல்பு. இனிமேலாயினும் நல்ல புத்தியுடன் இருந்து இறந்தும் இரவாமல் இருக்கும் மீனாட்சி அம்மாவின் ஆத்மாவுக்கு சாந்தி கொடுக்க வேண்டியது மூத்த மகனான உன் கடமை. சங்கோஜப்பட வேண்டாம் ரகு. உங்களால் நம்ம ஆபீஸுக்கு சேர வேண்டிய கேஷ் சீத்தம்மா சேவா சதனத்தில் உழைத்து திருப்பி தந்து விட்டார்கள். மாமா, நிச்சயதார்த்தமாகி நின்று விட்ட லட்சுமி கல்யாணம் நடத்த வேண்டியது நம் எல்லோரது கடமை. நல்லதம்மா. முடிவு கட்டுறேன். இதுவரைக்கும் செய்ததெல்லாம் தப்புன்னு சொல்லி காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுக்க. சீத்தம்மா, கள்ளமிலா உள்ள கொண்ட உத்தமியே என்னை மன்னிச்சுடு. பிக்னிக்கு போன போது கண்ணாமூச்சி ஆட்டத்துல மாயாகர்த நெக்லஸ கலட்டி உன் பெட்டிக்குள்ள மறைச்சது நானு. நான் தாம்மா நானு. மன்னிச்சுடு. மன்னிச்சுட்டேன். கடவுளானே, எங்க அப்பறானே, ரூபாய் 16. சரி, மன்னிச்சுட்டேன். அனைவருக்கும் நமஸ்தே. ராம் ராம். ஜெய் வீர ஹனுமான். ஓஹோ, வாங்க, நல்ல சமயத்துக்கு வந்துட்டீங்க. சுப செய்தி. எங்க ஊர்ல இருந்து கடலாசி வந்திருக்கு. என் ராணிக்கு ஆண் பிள்ளை பிறந்திருக்கு. அப்படியா? ஆமா ராம் ராம். கேட்டியா? ஜெய் வீர ஹனுமான். சந்தோஷம். பாரு குமார், இனிமேலாவது உன் கெட்ட புத்தியை விட்டுடு. அன்பென்று கொட்டும் உரத்து மக்கள் அத்தனை பேரும் நிகராம். நாமெல்லாம் ஒன்னா இருக்கணும். ராம் ஆகட்டும் ராம் ராம். நடக்கட்டும்.